வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அலைஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம்ல பை மற்றும் செல் எப்படி பண்றது, மற்ற ஃபியூச்சர் பத்தி பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முதல்ல அலைஸ் ப்ளூ only.please வெப்சைட் ஓபன் பண்ணிடுங்க. உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. அலைஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம் ஓபன் ஆயிடும். முதல்ல டேஷ்போர்ட் பார்ப்போம். டேஷ்போர்டில் ஆர்டர்ஸ் இருக்கும், ஃபண்ட்ஸ் இருக்கும், ஹோல்டிங் இருக்கும், பொசிஷன் இருக்கும். நீங்கள் வந்து முன்னமே வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்டிங்கில் வரும், இன்ட்ராடேயில் பண்ணியிருந்தீங்கன்னா பொசிஷனில் வரணும். செகண்ட், ஆர்டர்ஸ். உங்கள் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகலைன்னா பெண்டிங்கில் காட்டும், ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டில் காட்டும், அப்புறம் ட்ரேட்ஸில் காட்டும். போர்ட்ஃபோலியோ, உங்களோட இன்ட்ராடே பொசிஷன்லாம் பொசிஷனில் காட்டும், அதனுடைய லாப நட்டங்கள் எல்லாமே காட்டும். ஹோல்டிங், உங்களுடைய ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எல்லாமே ஹோல்டிங்கில் காட்டும். அலாட்ஸ், இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கு 1400 வந்தால் எனக்கு அலாட் மெசேஜ் கொடு அப்படின்னு 1400 கிரியேட் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபோசிஸ் ப்ரைஸ் வந்து 1400 வந்தோடனே உங்களுக்கு அலாட் மெசேஜ் வரும். ஃபண்ட்ஸை பொறுத்து உங்களுடைய அவைலபிள் ஃபண்ட்ஸ், மார்ஜின் யூஸ், பே இன், பே அவுட் இது எல்லாமே காட்டும். பே இன், நீங்கள் வந்து ஃபண்ட்ஸை ஆட் பண்ணுன்னா பே இன் கொடுத்து நீங்கள் ஃபண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பே அவுட் கொடுத்தீங்கன்னா ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனர்ஸ், இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் சரி, பொசிஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணிங்கன்னா அன்னைக்கு டே கெய்னர் அண்ட் டே லாஸர் காட்டும், மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் காட்டும், வேல்யூம் ஸ்டாக்கர் காட்டும், 52 வீக் ஹை லோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் காட்டும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி என்எஸ்சியில் உள்ள நிஃப்டி 50, 100 உங்களுக்கு எந்த மாதிரி செக்டாரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஐடி, அந்த செக்டார் வைஸாகவும் நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸ்க்ரீனர்ஸ்க்கு மல்டிபிள் வெப்சைட் இருக்கு, பட் நமக்கு இந்த பிளாட்ஃபார்மே போதுமான ஒன்றா இருக்கும். பை செல் பற்றி பார்ப்போம். நீங்கள் எந்த கம்பெனி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட நேமை இந்த சர்ச் சிம்பிளில் டைப் பண்ணுங்க. டாடா கெமிக்கல் பண்ணுறேன், டாடா கெமிக்கல்ஸ். இந்த அலைஸ் ப்ளூ பொறுத்து 5 ரோ இருக்கும். இந்த ஒரு ரோல வந்து நீங்கள் 20 கம்பெனி ஆட் பண்ணலாம். இந்த செட்டிங்கில் இந்த கம்பெனி வந்து அல்பாபெட் ஆர்டர் படி வரணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா அல்பாபெட் ஆர்டர் படி வந்துடும். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அப்புறம் பர்சன்டேஜ் வைஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு மாற்றணும்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த கம்பெனி எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் பை, செகண்ட் செல், தேர்ட் வந்து இந்த மார்க்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஓப்பன், ஹை, ஆவரேஜ் ப்ரைஸு, அந்த ஸ்டாக்கோட அன்னைக்கு ட்ரேட் வேல்யூம், அந்த ஸ்டாக்கோட அப்பர் ப்ரைஸ், லோயர் ப்ரைஸ் இது எல்லாமே காட்டும். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட சார்ட் காட்டும். நீங்கள் டைம் ஃப்ரேம் தகுந்த மாதிரி நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். 1 மினிட், 2 மினிட், 5 மினிட் அது மாதிரி நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். செகண்டு, ஸ்கிரிப்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இது இருக்கும். ஆப்ஷன் செயின், ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த டேபிள் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூலை மந்த்து, ஆகஸ்ட் மந்த்து, நீங்கள் எந்த மந்த்தில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே வியூ பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டாடா கெமிக்கல் ஸ்டாக்கை எடுத்துடுறேன். டாடா கெமிக்கல் அதோட 5 மினிட் கேண்டில் போட்டுக்கிறேன். பை ஒரு 10 குவான்டிட்டி போட்டுக்கிறேன். சிஎன்சி, நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லை ஹோல்டிங் பண்ண போறீங்கன்னா சிஎன்சி கொடுத்துக்கலாம். சிஎன்சி கொடுத்தா உங்களுக்கு ஃபண்ட்ஸு ஃபுல் ஃபண்ட்ஸ் இருந்தால் தான் சிஎன்சியில் பை ஆகும். எம்ஐஎஸ் கொடுத்தா இன்ட்ராடே பண்ணிக்கலாம், மார்ஜின் கிடைக்கும். உங்களுக்கு குறைவான அமௌண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். லிமிட் ப்ரைஸ்,
நீங்க என்ன பிரைஸ் நினைக்கிறீங்களோ அந்த பிரைஸை வந்து லிமிட்ல செட் பண்ணி நீங்க பை பண்ணலாம். மார்க்கெட் பிரைஸ் கரண்ட் மார்க்கெட்ல என்ன ரன்னிங் ஆகுதோ அந்த பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ். ஸ்டாப் லாஸ் 867க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 860க்கு ஸ்டாப் லாஸ். ஸோ 860க்கு அது ஸ்டாப் லாஸ் அடிக்கலன்னா ட்ரிகர் ப்ரைஸ் அதை விட குறைவா நீங்க கொடுத்தா அந்த ட்ரிகர் ப்ரைஸ்ல எடுத்துரும். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரைஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். டே இந்த டேக்குள்ள இந்த ப்ரைஸ் வந்தா வாங்குறது டே கொடுக்கலாம். ஐஓசி இமிடியட் ஆர் கேன்சல். அந்த ப்ரைஸ் அந்த நேரம் வந்தா எடுக்கும், இல்லாட்டினா கேன்சல் பண்ணிடும். ரெகுலர் நார்மல் ஆர்டர், ப்ராக்கெட் ஆர்டர். இந்த ப்ராக்கெட் ஆர்டர் உங்களுக்கு வெரி யூஸா இருக்கும். ப்ராக்கெட் ஆர்டர், இந்த ப்ராக்கெட் ஆர்டர்ல பை ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ், டார்கெட், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டுடலாம். பட் நார்மல் புரோக்கரேஜை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏஎம்ஓ பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் முடிஞ்ச உடனே இந்த ப்ரைஸ் வந்தா வித்துரு வாங்கு அப்படின்னு நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ இந்த டாடா கெமிக்கலை நான் 10 குவான்டிட்டி வாங்குறேன், இம்மிடியட்டா வாங்கணுங்கிறதுனால மார்க்கெட் ப்ரைஸ்லேயே போடுறேன். இப்போ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆர்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கு? 867.95 வாங்கியிருக்கு. போர்ட்ஃபோலியோல போயிட்டு இன்ட்ராடேல பார்ப்போம். டாடா கெமிக்கல் 10 குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் போடுறேன், ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துருங்க. ஸ்டாப் லாஸ் பிரைஸ் 860.10, ட்ரிகர் பிரைஸ் 861.10. ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து இந்த பெண்டிங் ஆர்டர்ல காட்டும். இந்த பிரைஸ் கீழே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அது மாதிரி ஒரு 10 rupees செல் ஆர்டர் போடுறேன். லிமிட் பிரைஸ் 875. செல் பாருங்க, செல் ஆர்டர் பெண்டிங்ல வந்துருச்சு. இந்த பிரைஸ் வந்து 860 கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். அது மாதிரி 877 மேல போச்சுன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிடும். அலைஸ் ப்ளூ அண்ட் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க டவுட் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.